சார் வணக்கம். வணக்கம். சார், இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை பொறுத்தளவில் போன வாரம் தேர்ஸ்டே அவங்களோட ரெய்ட்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டாஸ்மார்க்கு சொந்தமான அலுவலகங்களில் அவங்க ரெய்ட் பண்ணுறாங்க. முக்கிய நிர்வாகிகளோட முக்கிய ஆஃபீஸஸோட இடங்கள்லாம் ரெய்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி முக்கியமான டிஸ்டிலரிஸோட கார்பரேட் ஆஃபீஸ்லேயும் அவங்க ரெய்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ சொல்லப்படுற விஷயமான அந்த ரெய்ட்லாம் முடிஞ்சாச்சு. பட் பெருசாக எதுவும் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு. குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. டெல்லி லிக்கர் ஸ்கேம், சத்தீஸ்கர் லிக்கர் ஸ்கேம், அதே மாதிரி தமிழ்நாடு லிக்கர் ஸ்கேம்னு போட்டு ஒரு சாண்ட் கிளாக்கை போட்டிருக்காரு. ஸோ டைம் இஸ் டிக்கிங் அப்படின்ற மாதிரி ஒரு சாண்ட் கிளாக் போட்டிருக்காரு. அதே மாதிரி ஹெச் ராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழகத்தில் திமுக ஆட்சியை இழக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. நிறைய ஸ்டேட்ஸை போட்டு கடைசியில் தமிழ்நாட்டையும் போட்டிருக்காரு. இது மேபி எக்ஸாஜரேஷனாக இருக்கலாம், அது நமக்கு தெரியல. பட் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு பார்வை என்னன்னா, இது சாதாரண விஷயம் இல்லை, ஏதோ பெருசாக ஏதோ நடக்க போகுது அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு சீரியஸ் இஷ்யூ தான். அதில் எந்த சந்தேகம் வேணாம். அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தொடர்ந்து 3 நாட்கள் வந்து டாஸ்மாக் தலைமையகத்தில் சோதனை நடந்தது. எங்கெங்கே சோதனை நடந்ததுன்னா, டாஸ்மாக் என்பது ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அவங்க தான் வந்து தனியார் மதுபான ஆலைகளிலிருந்து மதுபானங்களை கொள்முதல் செய்து சில்லறை விற்பனை கடைகள், கிட்டத்தட்ட 4800 சில்லறை விற்பனை கடைகளுக்கு அவங்க தான் விநியோகம் பண்ணுறாங்க. ரெய்ட்ஸ் எப்படி நடந்ததுன்னா, அமலாக்கத்துறையோட ரெய்ட்ஸு டாஸ்மாகோடைய தலைமை அலுவலகம் எக்மோரில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் வேறு சில இடங்களில் உள்ள மாவட்ட தலைநகரங்களில் இருக்க டாஸ்மாக் தலைமை அலுவலகங்கள். அதை தவிர இன்ட்ரெஸ்டிங்லி வந்து முக்கியமான சில ஆலைகள், கிட்டத்தட்ட ஒரு 18-19 ஆலைகள் வந்து மதுபான ஆலைகள் டிஸ்டிலரிஸ் சப்ளை பண்ணுறாங்க. எல்லா ஆலையிலையும் பண்ணல, முக்கியமான சில ஆலைகளுக்கு திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமானதாக சொல்லப்படுகிற அக்காடு, அப்புறம் திமுக பிரமுகர்களுக்கு சொந்தமானதாக சொல்லப்படுகிற எஸ்என்ஜே, கால்ஸ், இதெல்லாம் திமுக பிரமுகர்களுக்கு சொந்தமானவை. அந்த ஆலைகளில் நடந்தது. இதில் இந்த தலைமை அலுவலகத்தில் மட்டும் 3 நாள் தொடர்ந்து நடந்தது. மற்ற இடங்களில் 1 நாள்லேயோ 2 நாள்லேயோ முடிஞ்சிடுச்சு. இது ஏற்கனவே எல்லோருக்கும் ஊரறிஞ்ச ரகசியம். டாஸ்மாகில் நிறையா முறைகேடுகள் நடக்குது அப்படின்றது. எந்த மாதிரி முறைகேடுகள்னால், இப்போ சொல்லப்படுறது வந்து இந்த மதுபான ஆலைகளிலிருந்து டிஸ்டிலரிஸ்லேருந்து டாஸ்மாக் கொள்முதல் பண்ணி தான் சில்லறை விற்பனை கடைகளுக்கும் பார்ஸுக்கும் போகணும். ஆனால் இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிக்கப்பட்டது என்ன தான் வரக்கூடிய தகவல்கள், இந்த டிஸ்டிலரிஸ்லேருந்து மதுபான ஆலைகளிலிருந்து நேரடியாக சில்லறை விற்பனை கடைகளுக்கு போயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு வந்து அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வரி, கலால் வரின்னு சொல்லக்கூடிய எக்ஸைஸ் வந்து எஸ்கேப் ஆகிருக்கு. இந்த மாதிரி இதில் வந்து ஒரு மதுபான ஆலை வந்து நான் இவ்வளோ தான் அவங்களுக்கு சப்ளை பண்ணேன்னு இன்வென்ட்ரி காமிக்கிறான். உதாரணத்துக்கு இந்த ஒரு 50 லட்சம் பாட்டில்ஸ் தான் நாங்கள் வந்து இந்த ஒரு 10 மாதத்தில் நாங்கள் சப்ளை பண்ணியிருக்கோம், 2 மாதம் யூனிட் ஓடலை, அப்படி ஒரு கணக்கு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு. ஆனால் ஆக்சுவலாக அவன் 1.5 கோடிக்கு சப்ளை பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிய வருது. அதை எப்படி இவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அந்த ஃபேக்ட்ரியில் வந்து அவங்க கன்சர்ம் பண்ண எலக்ட்ரிசிட்டி இருக்கு இல்லையா, அதை வச்சும் வேறு சில நடவடிக்கைகளை வச்சும் கண்டுபிடிக்கிறாங்க. 3 நாள் சோதனைகள் அதுதான் கண்டுபிடிக்கப்பட்டதா என்று சொல்லப்படுது. மிகப்பெரிய அளவில் மணி லாண்ட்ரிங்னு சொல்லக்கூடிய விஷயம் நடந்தது. பிகாஸ் இடி எப்போ உள்ளே வரும்னா, மணி லாண்ட்ரிங் ஆஸ்பெக்ட் இருந்தால் தான் உள்ளே வரும். இதில் ஏற்கனவே 2016-21 காலகட்டத்தில் தமிழக அரசோட டிவிஎஸ், இப்போ காவல்துறையோட டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், அவங்க ஒரு 25 கேஸ் டாஸ்மாக் மேலே ஏற்கனவே போட்டிருக்காங்க. இந்த மாதிரி முறைகேடுகள் நடந்தால் நான் அந்த கேஸ்லேருந்தும் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக உள்ள இடி வருது. ப்ளஸ் மணி லாண்ட்ரிங் டவுட் இருந்தனாலே அவங்க உள்ளே வரலாம். இப்போ எவ்வளோ கண்டுபிடிச்சாங்கன்னா, நிறைய டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, கேஷாக கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்றாங்க. இந்த ஃபேக்ட்ரிஸில் ரெய்டு பண்ணதில் இன்வென்ட்ரிஸுக்கும் ஆக்சுவல் சப்ளைக்கும் சம்மந்தம் இல்லை, ப்ரொடக்ஷனுக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இடியிலேருந்து வந்தால் தான் அது எவ்வளோ பெரிய ஸ்கேம்ன்றது. தெர் இஸ் அ ஸ்கேம், டெஃபினெட்லி தெர் இஸ் அ வெரி பிக் ஸ்கேம். எந்த மாதிரியான ஸ்கேம்ன்றது அதிகாரப்பூர்வமாக அமலாக்கத்துறையிலேருந்து அறிக்கைகள் வந்த பிறகு தான் நம்மளால் அதை கண்டிப்பாக சொல்ல முடியும். கேஷ் கவ் டாஸ்மாக் தான் தமிழக அரசுக்கு கேஷ் கவ். 45,000 கோடி கடந்த ஆண்டு, அடுத்த 2 வருஷத்தில் 50,000 கோடின்றாங்க. பட் இன்ட்ரெஸ்டிங்லி ஹைகோர்ட்டில் அந்த டாஸ்மாக் ஊழியர்கள் ஊதிய உயர்வுக்கு ஒரு வழக்கு போடும்போதெல்லாம் டாஸ்மாக் எடுக்கிற ஸ்டாண்டு, நாங்கள் ஆண்டுதோறும் 150 கோடி நஷ்டத்தில் இயங்குறோன்றாங்க. 45,000 கோடி டர்ன் ஓவர் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் 150 கோடி எப்படி வந்து நஷ்டத்தில் இயங்கும்? டாப் டு பாட்டம் தேர் இஸ் அ வெரி சீரியஸ் கிரைசிஸ், கரப்ஷன், ப்ரூட்டல் கரப்ஷன் இன் டாஸ்மாக்ன்றது. குறைஞ்சபட்ச அறிவு உள்ள எல்லா அரசு ஊழியர்கள், பத்திரிகையாளர்கள், அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், இது குறித்த புரிதல் உள்ள பொதுமக்கள், அவங்க எந்த துறை சார்ந்தவங்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும்.
தெர் இஸ் அ ப்ரூட்டல் கரப்ஷன் இன் டாஸ்மாக். இதை இப்போ அண்ணாமலை சொன்னது என்ன கேட்டிங்கன்னா, மோடி கவர்மெண்ட்டில் எதிரிகளை பழிவாங்கிறதுக்கு அவங்க லிக்கர் ஸ்கேமை கையில் எடுக்கிறாங்க. ஒன்று, பூபேஷ் பாகல் சத்தீஸ்கரில் பெரிய சிக்கலில் மாட்டியிருக்காரு. திரும்ப திரும்ப அவர் மேலே ரெய்டு வந்துட்டுருக்குது. அவர் பதவி விட்டு இறங்கி ஒரு 2 வருஷம் ஆனாலும் ரெய்டு தொடருது. கெஜ்ரிவால் பதவியே போச்சு, கட்சியும் போச்சு. இது 3ஆவதாக இப்போ தமிழ்நாட்டில் குறி வச்சு வந்து நிற்குது. இந்த கரப்ஷன் ஜெயலலிதா பீரியட்லேருந்தே ஆரம்பிச்சுது. 2003 டாஸ்மாகை வந்து மோனோபொலி ஃபார் ப்ரொக்யூர்மெண்ட்டுன்னு ஜெயலலிதா கொண்டு வந்து கம்ப்ளீட்டாக சேல்ஸ் எல்லாத்தையும் டாஸ்மாகே எடுத்துக்கிச்சு. ப்ரைவேட்டைஸ் வந்து கவர்மெண்ட் மோனோபொலி ஆகிடுச்சு. இது 1983 எம்ஜிஆர் பீரியடில் ஆரம்பித்த நிறுவனம். பட் ஜெயலலிதா வந்து சில்லறை விற்பனையை வந்து கவர்மெண்ட்டே டேக் ஓவர் பண்ண பிறகு டாஸ்மாகோட ரோல் என்ஹான்ஸ் ஆகுது. அங்கேருந்தே இந்த விளையாட்டு கிளம்புது. அப்புறம் கருணாநிதி பீரியடு, அப்புறம் மறுபடியும் ஜெயலலிதா பீரியடு, எடப்பாடி பீரியடு, இன்றைக்கி ஸ்டாலின் பீரியட்னு வந்து நிற்குது. இப்போ இந்த ரெய்ட்ஸை வந்து இவன் எந்த டேட்லேருந்து கட் ஆஃப் டேட் வைக்க போகிறாங்க? 21 ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு தான் இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கான்சன்ட்ரேட் பண்ணுறானா, அல்லது அதுக்கு முன்னால் இருந்த? ஏன்னா ஒரு நியூஸ், அக்கார்டிங் டு ஒன் நியூஸ் ரிப்போர்ட், ஐ திங்க் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நம்ம சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், 2020 டாஸ்மாக்லேருந்து டாஸ்மாகோட ப்ரொக்யூர்மெண்ட் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக அவங்க எடுக்கிறாங்கன்றாங்க. அது எந்த அடிப்படையில் 20 கட் ஆஃப் டேட்டாக வைக்கிறாங்க? 20னா 2021 எடப்பாடி பீரியட், அதுக்கு பிறகு 21 தான் இப்போ வரைக்கும் ஸ்டாலின் பீரியட். ஸோ இதோட கட் ஆஃப் டேட் 21க்கு முன்னாலேயே போகுதுன்னா ஏடிஎம்கேவும் சேர்ந்து மாட்டோம். இந்த கவர்மெண்ட் இப்போ லேட்டஸ்ட் கவர்மெண்ட், த கவர்மெண்ட் ப்ரெசன்ட் கவர்மெண்ட் இன் ஆஃபீஸ்னும் போது கண்டிப்பாக இவங்களுக்கு இது ஒரு பெரிய தலைவலி தான் சொல்லப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னால் செந்தில் பாலாஜி கைது பண்ணப்போலாம் டிஎம்கே அதை ஸ்ட்ராங்காக ரியாக்ட் பண்ணிச்சு. சிஎம் வந்து வீடியோலாம் போட்டார், தொட்டுப்பார் சீண்டிப்பார்லாம். அந்த மாதிரி எதுவுமே இந்த 1 வீக்காக இல்லை, எதுவுமே இல்லை. டிஎம்கே இஸ் கீப்பிங் எ ஸ்டாயிக் சைலன்ஸ். உதயநிதி ஸ்டாலின் ஏதோ ஒரு கேள்வி கேட்கும்போது லைட்டர் வெயினில் சொல்லிட்டு போகிறாரு. அதாவது நாங்கள் மும்மொழி கொள்கை டீலிமிட்டேஷன் பேசுகிறதால எங்களை பழி வாங்கிறதுக்காக செய்கிறாங்க. அதை தாண்டி பெருசாக ஸ்டேட் கவர்மெண்ட்டோ டிஎம்கே பார்ட்டியோ யாருமே ரியாக்டே பண்ணலை. இன்ட்ரெஸ்டிங்லி அவங்க லேபர் யூனியன், டாஸ்மாக் யூனியன் வந்து இதை கண்டம் பண்ணி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அவங்களோட லேபர் யூனியன் லீடர்ஸே வந்து நிறைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இங்கே ப்ரூட்டல் டேக்ஸ் எவேஷன் நடக்குதுன்னு அவங்களே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் நீங்கள் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது என்னென்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஃபண்டிங்கை சோக் பண்ணுறதுக்கு மோடி கவர்மெண்ட் பண்ணுதான்ற சந்தேகமும் வருது. ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கான ஃபண்டிங் சோர்ஸஸே ரொம்ப கம்மி உங்களுக்கு ஜிஎஸ்டியை வந்த பிறகு. ப்ளஸ் நிறையா ஃபண்ட்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியது மோடி கவர்மெண்ட் கொடுக்கலன்றது தான் டிஎம்கேவோட சார்ஜ், விச் இஸ் ட்ரூ டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் ஆல்சோ. அப்படி இருக்கும்பொழுது கேஷ்கோவாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனில் கை வைக்கிறது, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஃபண்டிங்கை சோக் பண்ணுறது ஒன்று. ரெண்டாவது, அவுட் ஆஃப் 19 டிஸ்டிலரிஸ் ஓவர் 90% ஆஃப் தம் வந்து டிஎம்கே பார்ட்டி மேன் தான் கண்ட்ரோலிங் தி டிஸ்டிலரிஸ். அப்படின்போது அவங்களோட ஃபினான்சஸை வந்து கர்டைல் பண்ணுறதுக்கு எஸ்பெஷலி இந்த ரன் அப் டு தி எலெக்ஷன் இது பண்ணுறாங்கன்னு வருது. 3வது முக்கியமான கேள்வி, சத்தீஸ்கட்லேயும் டெல்லியிலையும் அங்கே முதலமைச்சர் வரைக்கும் அந்த ஸ்கேம் போன மாதிரி தமிழ்நாட்டில் போகுமான்றது தான் $1 மில்லியன் கொஸ்டின். இப்போ என்னென்னா சார், ஆக்சுவலாக நான் எப்படி பார்க்குறேன்னா, இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஃபினான்ஷியல் சோர்ஸஸ் வந்து சோக் பண்ணாது. ஏன்னா இப்போ இந்த விஷயங்கள்லாம் செஞ்சாங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அதிக ரெவன்யூ தான் வரும். இந்த மாதிரி கரெக்டாக முறைப்படுத்தும் போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நிறைய ரெவன்யூ தான் வரும். ஆக்சுவலாக நான் எப்படி பார்க்குறேன்னா, இது ஸ்டேட் கவர்மெண்ட்டை விட டிஎம்கேவோட ரெவன்யூ சோர்ஸஸ் அவங்க சோக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இப்போ முறைகேடுகள் நடக்கிறதால யாருக்கு லாபம் வரும்? ஒரு கட்சிக்கு தான் லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்கேஸ் அது நிஜமாவே முறைகேடாக இருந்தால் கட்சிக்கு தான் லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நான் இப்போ ரெகுலராக சொல்கிற ஒரு விஷயம் உண்டு. இப்போ திமுகவை பொறுத்தளவில் கம்ப்ளீட்டாக அவங்க பணத்தை சார்ந்திருக்காங்க. கூட்டத்தை கூட்டணும்னா பணம் தேவை, மீடியாவை கண்ட்ரோல் பண்ணால் பணம் தேவை, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் போடணும்னா பணம் தேவை, எல்லாத்துக்குமே பணம் தான். பணம் இல்லைனா இன்னைக்கு திமுகவால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ பணம் இல்லைனா திமுகவால் எதுவும் பண்ண முடியாதுன்ற சூழல் இருக்குன்னா உங்கள் எதிரிக்கு ஈஸி. பணத்தை மட்டும் ஸ்குவீஸ் பண்ணால் போதும், நீங்கள் பலவீனப்பட்டு போயிருவீங்க. ஸோ மேபி அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க போல். பணம் எங்கேருந்து வருதுன்னு பார்க்குறாங்க, அதை வந்து நெருக்கி பிடிப்போம் அப்படின்ற மாதிரி. யூஆர் 100% ரைட். இது எந்த டைமிங்கை பார்க்கணும். கரெக்டாக எலெக்ஷனுக்கு 1 நேரம் முன்னால் இது வருது. எக்ஸாக்ட்லி. அதுக்குள்ளே வந்து இவங்களை சோக் பண்ணுறதுக்கான வேலையை தான் பண்ணுறாங்க. இதில் எக்கச்சக்க முறைகேடு நடக்குன்றது அந்த யூனியன்ஸோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். பாஸ்ட் 3 இயர்ஸாக அவங்களோட சிஐடி யூனியன், டாஸ்மாகில் இருக்கக்கூடிய சிஐடி யூனியனோட அவங்க லீடர்ஸோட ஸ்டேட்மெண்ட்ஸ், அவங்களோட இன்டர்வியூஸ், அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து இட்ஸ் மைண்ட் பாக்லிங் கரப்ஷன் இன் டாஸ்மாக்ன்றது க்ளீனாக எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இவ்வளோ நாளாக மோடி கவர்மெண்ட் சைலண்ட்டாக இருந்தது தான் ஆச்சரியம். மோடி கவர்மெண்ட்டுக்கு இதில் ஒரு உள்நோக்கம் இருக்குன்றது உண்மை. தேர் காட் பொலிட்டிக்கல் எய்ம். இன்றைக்கி இதே வந்து அவங்க பிஜேபி அலையன்ஸில் டிஎம்கே இருந்தது, இப்போ அல்லது டிஎம்கேவோட 22 MP சப்போர்ட்டில் தான் அங்கே மோடி கவர்மெண்ட் நிற்குதுன்னா, திமுக ஒரு 4 மந்திரி இருக்காங்க டெல்லியில், அந்த மாதிரினா அப்போ கண்டிப்பாக மோடி கவர்மெண்ட் இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்காது. அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்குன்றது உண்மை. ஆனால்
டாஸ்மாகில் வந்து கரப்ஷன் இஸ் ப்ரூட்டல்ன்றதும் உண்மை. அதாவது அரசாங்கத்துக்கு வர வேண்டிய பணம் ஃபியூ லேக் க்ரோர்ஸ் இந்த பாஸ்ட் செவரல் இயர்ஸ் எஸ்பெஷலி ஆஃப்டர் 21 வந்து வெளியில் சுற்றிட்டு இருக்குன்றது தான் வந்து பிடிஆரே சொன்ன ஸ்டேட்மெண்ட். 20,000 கோடிக்கு மேலே வெளியில் போகுதுன்னு அவர் ஏடிஎம்கே பீரியடில் இருந்தது சொன்னார். இவங்க பீரியடில் என்ன லட்சணத்தில் ஆச்சுன்றதை பற்றி அவர் வாயை திறக்கல. நான் அதனால தான் கேட்டேன், இந்த கட் ஆஃப் டேட்டை 21லேருந்து வைக்க போகிறானா அல்லது 70லேருந்து வைக்க போகிறானா இல்லை ஜெயலலிதா பீரியட் வரைக்கும் போக போகிறீங்களா? ஏன்னா எல்லா பீரியட்லேயும் டாஸ்மாகில் முறைகேடு நடந்தது உண்மை. ஜெயலலிதா பீரியட்லேயும் உண்மை, கருணாநிதி பீரியட்லேயும் உண்மை, எடப்பாடி பீரியட்லேயும் உண்மை, ஸ்டாலின் பீரியட்லேயும் உண்மை. பட் ஸ்டாலின் பீரியடில் கொஞ்சம் அதிகமாக போயிருக்குது. அதாவது முந்திலாம் என்ன சொல்கிறாங்க, இந்த பாட்டில்ஸ் வந்து டைரெக்டாக ஃபேக்ட்ரிஸ்லேருந்து பாருக்கு போவோம், ஷாப்ஸுக்கு போகாது. இன்ஸ்டெட் ஆஃப் ரூட்டட் த்ரூ டாஸ்மாக் வழியாக தான் போகணும். டாஸ்மாகை பைபாஸ் பண்ணி பார்ஸுக்கு மட்டும் அவங்க அனுப்பிட்டு இருந்தாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு 2 பாருக்கு அனுப்புவாங்க. அதில் வந்து தே காட் லாட்ஸ் ஆஃப் மணி. பட் ஆஃப்டர் திஸ் கவர்மெண்ட் கேம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 21 தட்ஸ் அ ப்ரவேலிங் தியரி. அது தப்பாக ரைட்டான்னு தெரியாது. இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு 21ல் ஒரு டிஸ்ட்ரிக்ட்னால் ஆஃப் ஆஃப் த ஷாப்ஸ் இருக்குல்ல வந்து 50% வந்து டாஸ்மாக் மூலமாகவும் 50% டைரெக்டாகவும். ஸோ எவேஷன் ஆஃப் கஸ்டம்ஸ் எக்ஸைஸ் டியூட்டி இருக்குது பார்த்தீங்களா, ஜிஎஸ்டியில் இல்லை. அது ஜிஎஸ்டியிலேருந்துனா உள்ளே போவாங்க. ஜிஎஸ்டியில் மட்டும் லிக்கர் கவர் ஆகிருந்ததுன்னா, இஃப் லிக்கர் ஹாஸ் பின் ப்ராட் அண்டர் ஜிஎஸ்டின்னா டாஸ்மாகில் நடந்ததுக்கு எப்பயோ வந்து டாப் லெவல்லையே would have been பிஹைண்ட் பார்ஸ். ஏன்னா ஜிஎஸ்டி ஆக்ட்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங், உங்களுக்கு தெரியும். இது எக்ஸைஸ் டியூட்டி எவேஷன் போது லேக்ஸ் ஆஃப், இவங்க சொல்கிற கணக்கெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக வந்து நியர்லி a lakh crore வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்டாக இருக்குது. அப்போனா இட்ஸ் அ மைண்ட் பாக்லிங் கரப்ஷன், இட்ஸ் அ ஹியூஜ் ஸ்கேம். அப்போ அதை கையில் அவன் எடுக்கிறான்னா அவன் ஒன்றும் நேர்மையானவங்க கிடையாது. தே வில் ஹேவ் அ நெகோசியேஷன் வித் டிஎம்கே. இங்கே ஒரு பாயிண்ட் நீங்கள் ஒன்று சொன்னீங்க இல்லையா, ஏன் பிஜேபி ஒரு நாளாக குவைட்டாக இருந்தாங்க, இப்போ ஏன் வராங்கன்னு ஒன்று சொன்னீங்கல்ல. நான் எப்படி பார்க்குறேன்னா, தப்பு பண்ணட்டும், வெயிட் பண்ணுவோம், டைம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா நெப்போலியன் ஃபேமஸாக ஒரு விஷயம் சொல்லுவார், when your enemy is making a mistake, don't disturb him அப்படிம்பாங்க. இட்ஸ் பேட் மேனர்ஸ். ஆமாம், டோன்ட் டிஸ்டர்ப் யூர் எனிமி when he is making a mistake, it's bad manners. ஏன்னா தப்பு பண்ணும்போது தப்பு பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்போம், அப்புறம் அடிக்கிற டைம் வரும்போது கரெக்டாக பண்ணலாம். That's absolutely மோடிஸ் ஆப்பரண்டே இல்லை. நம்ம பேசணும் 4 வருஷம் முன்னாலும் பண்ணிட்டோம். மஹபூபா முஃப்திக்கு நடந்தது இல்லை. 2014-18 it was BJP Mehbooba Mufti coalition government. Mehbooba was CM, BJP deputy CM. The 4 வருஷம் 14 to 18 வந்து they allowed her to loot. They did not disturb her. They strictly followed Napoleon's advice. They did not disturb her. She has looted. 18ல கவர்மெண்ட்டாக கவுத்தாங்க, பிரசிடென்ட் ரூலில் போட்டு. 19ல் மோடி கவர்மெண்ட் வந்து 370 அபாலிஷ் பண்ணி மெஹபூபா முஃப்தி அலாங் வித் ஒமர் அண்டு எல்லாரையும் தூக்கி உள்ளே போட்ட பிறகு 1 வருஷம் பொறுத்து வெளியில் வந்து நல்லா கவனிங்க, மற்றவங்கெல்லாம் பாலிடிக்ஸ் பண்ணாங்க. ஒமரால் சிஎம்மாகவே வர முடிஞ்சது, மெஹபூபாவில் எந்திரிக்கவே முடியல. ஏன்னா அந்த கரப்ஷன் 4 year கரப்ஷன் வாஸ் ஹாண்டிங்கர் லைக் எனிதிங் ஈவன் நவ். அதுதான் வந்து பால் தாக்கரே சிவசேனாவுக்கு நடந்தது. ஆஃப்டர் பால் தாக்கரேஸ் டெத் ஷிண்டேவெல்லாம் தூக்கி உள்ளே வச்சு வந்த பிரச்சனையே அதுதான். அந்த லைனில் தான் இப்போ இது வந்து நிற்குது. இது தமிழ்நாட்டில் வந்து டாஸ்மாக் வந்து நிற்குது. பட் கெஜ்ரிவாலுக்கும் கெஜ்ரிவால் வாஸ் பிஹைண்ட் பார்ஸ் அண்ட் இஸ் கரியர் வாஸ் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட். பூபேஷ் பகலுக்கு வந்து பிரச்சனை தலைக்கு மேலே போயிட்டுருக்குது. பட் சோஃபார் பெரிய அளவில் டிஸ்டர்பன்ஸ் ஆகலை. ஆனால் இது வந்து எப்படி போகுன்றதை நம்மளால் கேஜ் பண்ண முடியல. ஏன்னா அதிகாரபூர்வமாக எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இடியிலேருந்து வரல. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஈவன் இஃப் இட் இஸ் அன்எர்த்தில் தட் a lakh crores, 1 கோடி 1 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னு ஒரு வேளை தெரிய வந்தால், இன்கேஸ் உடனே அதை வச்சு டிஎம்கேவை ஃபினிஷ் ஆஃப் பண்ணணும்னு பிஜேபி நினைக்காது. ஃபஸ்ட்டு தே வில் கோ ஃபார் அ நெகோசியேஷன், பொலிட்டிக்கல் நெகோசியேஷனுக்கு போவாங்க. நாங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யணுவாங்க, காங்கிரஸை கைட்டுன்னுவாங்க, இதெல்லாம் நடக்கும். அதுக்கு திமுக ஒத்து வரலன்னா தான். ஆனால் அசம்பிளியில் தேவையே இல்லையே. இல்லை அசம்பிளி எலெக்ஷன்லேயுமே வந்து தே கேன் ப்ளே, தே வில் கோ ஃபார் சம் சார்ட் ஆஃப் அன் ஃபஸ்ட்டு ஒரு நெகோசியேஷன் நடக்கும். கேப்ரியல் எப்பயுமே இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு எனிமியை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு பேச்சுவார்த்தைக்கு போவாங்க. ஏன்னா ஏஏபியை டார்கெட் பண்ணுற மாதிரி தெரியல டிஎம்கேக்கு இந்த விஷயங்கள்லாம். லட்டு மாதிரி மாட்டினா போய் மாட்டா, அது கட்சியை காலி அடிச்சது. இது அப்படி கிடையாது. இன்னொன்று இதில் வந்து முதல்ல இடியிலேருந்து நமக்கு ஸ்டேட்மெண்ட் வரணும். அண்ட் திஸ் பார்ட்டி இஸ் இந்தியாஸ் ஃபேமஸ் பார்ட்டி ஃபார் சயின்டிஃபிக் கரப்ஷன். சர்க்காரியா கமிஷன் ஃபைண்டிங்ஸ் படி பார்த்தீங்கன்னா இட்ஸ் நோபடி கேன் லூட் பியூட்டிஃபுல்லி லைக் தம். ஸோ அந்த சயின்டிஃபிக் கரப்ஷன் போது அந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது உங்களுக்கு வந்து. அட் த மேக்ஸிமம் தே கேன் நோ டேமேஜ் 2Gயில் பண்ண மாதிரி. பட் அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு நின்றுடுவாங்க.
அந்த மாதிரி இந்த தடவை இவங்க தப்பிக்கிற மாதிரியான வலையை வீச மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு டெல்லி. இந்த தடவை ஃபினிஷ் ஆஃப் பண்ணணும்னா இட் வில் பி அ டைட் வாக், இட் வில் பி அ வெரி டைட் வாட் யூ கால் நெட். அதர்வைஸ் பெருசாக தொட மாட்டாங்க, எவிடன்ஸ் இல்லாமல் போகவே முடியாது. ஆனால் இவ்வளோ நாள் ரைட்ஸுக்கு பிறகு எதுவும் செய்யலைனாலும் பிரச்சனையாகும். ஸோ ஃபஸ்ட்டு வி ஹேவ் டு வெயிட் ஃபார் தி ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இந்த 3 இன்றைக்கி லைனப் ஆகுது. டெல்லி லிக்கர் ஸ்கேம், சத்தீஸ்கர் லிக்கர் ஸ்கேம், தமிழ்நாடு லிக்கர் ஸ்கேம், டாஸ்மாக் லிக்கர் ஸ்கேம். ஒன்லி அவன் ஸ்டேட்மெண்ட் வந்த பிறகு தான் இட் வில் ஸ்டார்டட் மூவிங்னு தோணுது எனக்கு. அதான் ஸோ ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, நவீன ஊழல்லாம் சொன்னீங்க இல்லையா, அதை சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இப்போ டாஸ்மார்க்கை பொறுத்தளவில் அங்கே ஊழல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏன் அதிகமாக இருக்குன்னா, பில் கிடையாது, ஸ்கேனிங் எதுவும் கிடையாது, யார் எதை வாங்குறாங்க எதுவும் கணக்கே கிடையாது, எதுவுமே கிடையாது அங்கே. அதனால ஊழல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ இந்த ரீசெண்டாக அந்த லாஸ்ட் ஒரு 1 இயராக நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னென்னா, பாட்டில்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி தான் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் கேள்விப்பட்டேன். ஸோ எல்லா பாட்டில்ஸுமே ஸ்கேன் பண்ணி தான் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் 100 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா ஸ்கேன் பண்ணி தான் அதை கொடுக்குறாங்க. ஸோ மேபி இதை சென்ஸ் பண்ணிட்டாங்களோ, பிரச்சனை வருதுன்றதுக்கு அதெல்லாம் இந்த மாற்றங்கள் கொண்டு வராங்க. டிஎம்கே சென்ஸ்ட் இட் லாங் டைம் பேக்ன்றாங்க. அதில் என்ன ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்னா 3 மாதம் மேலே சென்ஸ் பண்ணாங்கன்றாங்க, 1 இயர் மேலே சென்ஸ் பண்ணாங்கன்றாங்க. இன்னொன்று, இவங்க என்ன சென்ஸ் பண்ணாலும் எவ்வளோ தான் கன்னிங்காக பண்ணாலும் திருடுறவன் எங்கேயாவது ஒரு லூப் ஹோலை வைப்பான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சாப்லலாம் வந்து உங்களுக்கு வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து ஃபைனலாக வந்து எண்ட் யூசர் வரைக்கும் ஒரு பாட்டில் போகுதுன்னா அந்த கியூஆர் கோடை வச்சு அதை ட்ராக் பண்ண முடியும், எந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வந்தது, த்ரூ விச் ஏஜென்சி என்னன்னு. இங்கே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ பண்ணுறாங்க. இப்போ இதுக்கு முன்னால் எவ்வளோ பண்ணாமல் விட்டிங்கன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட்டு கரெக்டு. இடி இஸ் க்ளோசிங் இன் ஆன் டாஸ்மாக்ன்றதை இவங்க ஸ்மெல் பண்ணிட்டாங்கன்றது உண்மை. எப்போ பண்ணாங்கன்றதும் அப்படியே இவங்க வந்து அதை கண்டுபிடிச்சாலும் அதுக்கு முன்னால் இவங்க பண்ணாமல் விட்டது எவ்வளோன்றதும் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை, வெரி வெரி ஹை. நான் என்ன சொல்கிறேன்னா வந்து, ஏன் இது வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் சிஎம் கிட்டேருந்தும் டிஎம்கே கிட்டேருந்தும் வரல? ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெய்டு பண்ணியிருக்கு. டாஸ்மாக் ரெய்டு இஸ் அ வெரி சீரியஸ் இஷ்யூ. செந்தில் பாலாஜி ரெய்டோ ஜகத் ரெய்டோ இண்டிவிஜுவல்ஸ் மேலே ரெய்டு. இயர் இட் இஸ் அ டிபார்ட்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெய்டு பண்ணுதுன்னா இட்ஸ் அ வெரி பிக் திங். இட்ஸ் அ வெரி பிக் திங். அண்டு மாநில சுயாட்சி, ஸ்டேட்டுக்கு ஃபெடரலிசம் பேசக்கூடிய ஒரு பார்ட்டி ஹாஸ் டு ரியாக்ட். ஏன் ரியாக்ட் பண்ணல? இந்த பாஜகவை கோவப்படுத்திடக்கூடாதுன்னு பார்க்குறாங்களா? ஏன் ரியாக்ட் பண்ணல? அன்லெஸ் சம்திங் இஸ் தேர், தே காட் மெனி ஸ்கெலிட்டன்ஸ் இன் தர் கபோர்டியா. ஏன் ரியாக்ட் பண்ணலன்ற நான் சும்மா ஜஸ்ட் ஆஃப் த கட்டாக வந்து ஹாஃப் கட் ரிமார்க்காக தான் உதயநிதி சொல்லிட்டு போகிறார். இருக்கலாம், ஸ்கெலிட்டன்ஸ் இருந்தால் கூட ரியாக்ட் பண்ணலாமே. என்ன கெஜ்ரிவால் ரியாக்ட் பண்ணல? அதுதான் நான் சொல்கிறேன். நீ வந்து ஸ்கெலிட்டன் இருந்தாலும் ரியாக்ட் பண்ணணும், இல்லாட்டியும் ரியாக்ட் பண்ணணும். See, the issue is very serious, very simple. State government has been raided by the central government. Not once, but 3 days. And raiding an organization which is a cash cow for the state government. Which is a cash cow. ஏன் நீங்கள் ரியாக்டே பண்ணல? Why are you keeping quiet even now? You maintaining a stoic silence. இப்போ வழக்கமாக அண்ணாமலை ஏதாவது சொன்னார்னா 10 மந்திரி வரிஞ்சு கட்டிட்டு வந்து பதில் சொல்லுவாங்கல்ல. Why nobody has opened their mouth? இப்போ அடுத்த கேள்வி வந்து நம்ம இண்டிவிஜுவல்ஸ்க்கு வருவோம். நீங்கள் சொன்ன மாதிரி தமிழக அரசு துறையை வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது திமுகவுக்கு பெரிய ஒரு பின்னடைவு தான், அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் எந்த மாதிரியான இண்டிவிஜுவல்ஸ் வந்து பாதிக்கப்பட போகிறாங்க, எந்த முக்கியஸ்தர்களுக்குலாம் அதில் பிரச்சனை, செந்தில் பாலாஜி அவர்களுக்கா, சிஎம்கா, எப்படி பார்க்குறீங்க? இட்ஸ் $1 million கொஸ்டின். ஏன்னா அதுதான் அவங்க இப்போ லிக்கர் ஸ்கேமை வந்து டெல்லி லிக்கர் ஸ்கேம், சத்தீஸ்கர் லிக்கர் ஸ்கேமோட த சோ கால்டு அப்கமிங் தமிழ்நாடு லிக்கர் ஸ்கேமை பற்றி பேசும்போது மற்ற 2 இடத்துலையும் சிஎம்ஸ் ஆர் இன் லைம் லைட், சிஎம்ஸ் ஆர் இன் ஃபயரிங் லைட். ரைட். ஸோ கெஜ்ரிவாலை ஒரு மாதிரி டீல் பண்ணாங்க, பூபேஷ் பகலை ஒரு மாதிரி டீல் பண்ணாங்க. ஆனால் டிஎம்கே எப்படி டீல் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ரெண்டாவது மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் என்ன நமக்கு தெரியல. கெஜ்ரிவால் கேஸில் வந்து இன்ஃபர்மேஷன் வாஸ் ஃப்ளோயிங் லைக் எனிதிங் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து. சத்தீஸ்கரில் வந்து என்கொயரி ரைட்ஸ் தான் போயிட்டுருக்கு. பெரிய அளவில் அரெஸ்ட் நடந்த மாதிரி தெரில. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இடி கிட்டேருந்து ஃபார்மல் கம்யூனிகேஷன் வரணும். இந்த வழக்கமாக கொடுப்பாங்க இந்த 3 நாள் ரைட்ஸில் வாட் அண்ட் ஆல் ஹேவ் பின் அன்எர்த்டு அப்படின்றது வந்துன்னா ஓரளவு ரஃப் பிக்சர் கிடைக்கும். அப்படி இல்லாமல் அதை சொல்ல முடியாது. இது எங்கே போய் நிற்கும், வெதர் த பக் ஸ்டாப்ஸ் த சீஃப் மினிஸ்டர்ஸ் டோர்ஸ் ஆர் மந்திரி செந்தில் பாலாஜிஸ் டோர்ஸ் ஆர் பியூரோக்ராட்ஸோடு நின்றுடுமா தெரியல. இடி வாயை திறந்தால் தான் நமக்கு அது தெரியும். பட் ஒன்று மட்டும் கன்ஃபார்ம்டு, 3 நாள் ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ரெய்டு பண்ணியிருக்குது. இட்ஸ் அ பிக் நியூஸ் அண்ட் திஸ் வில் நாட் கோ வித்தவுட் எனி ஃபாலோ அப் ஆக்ஷன். இதற்கான தொடர் வினைகள் இல்லாமல் இந்த ரைட்ஸ் முடியாது. ஏன்னா இது இவங்களோட கேஷ் கவு. நவ் எவ்ரிபடி நோஸ் தமிழ்நாட்டில் அறிவுள்ள
பப்ளிக் அஃபேர்ஸ் பற்றி தெரிஞ்ச எல்லாருக்கும், ஜேர்னலிஸ்ட், பாலிட்டிஷியன்ஸ், பியூரோக்ராட்ஸ் எல்லாருக்கும் தெரியும், டாஸ்மாக் இஸ் தி ஃபவுண்டன் ஹெட் ஆஃப் கரப்ஷன் ஆஃப் தமிழ்நாடு. டாஸ்மாக் இஸ் தி ஃபவுண்டன் ஹெட் ஆஃப் கரப்ஷன் இன் தமிழ்நாடு. அது எல்லாருக்கும் தெரியும், எல்லா கவர்மெண்ட்லேயும். அந்த கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் இல்லை. நோ இப்போ இதில் போய் இவ்வளோ பெரிய ரைட்ஸ் நடந்திருக்குன்னா, ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் சீரீஸ் ஆஃப் ரைட்ஸ் நடந்திருக்குன்னு போது த இஷ்யூ இஸ் சீரியஸ். ஈடிக்கிட்டேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வரணும். எப்படி இருந்தாலும் இந்த பொலிட்டிக்கலாக தான் வந்து, இன்கேஸ் அதில் பெரிய ஸ்கேம் இருக்குது, நமக்கு தெரியாது, பெரிய ஸ்கேம் ஒரு வேளை அன்னெடுத்து ஆயிருக்குன்னா கண்டிப்பாக வந்து இந்த ரன் அப் டு தி எலெக்ஷன் அது பெருசாக பிஜேபி யூஸ் பண்ண தான் பார்க்கும். டிஎம்கே இதை ஆன்டிசிபேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. தேர் வெரி ஷூடு பீப்புள், தே நோ வாட் இஸ் திஸ் இஷ்யூ இஸ் அப் டுன்றது அவங்களுக்கு தெரியும், அண்ட் வாட் இஸ் கம்மிங், வாட் இஸ் இன் ஸ்டோர் ஃபார் தம்ன்றதும் அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா, நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஜேர்னலிஸ்ட், நீங்கள் சொன்னது போல் இடி கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் வந்தால் தான் நமக்கு தெரியும் எக்ஸாக்டாக என்ன நடந்துட்டு இருக்குன்றது நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் உங்களோட கட் ஃபீலிங் என்ன? சம்திங் பிக் இஸ் வெயிட்டிங்காக எப்படி பார்க்குறீங்க? நோ மை ஹன்ச் இஸ் சம்திங் பிக் இஸ் ப்ரூயிங். ஆனால் அவங்கக்கிட்ட எடுத்த எவிடன்ஸ் வந்து கோர்ட்டில் அதை ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியாது. கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணுறது அளவுக்கு இல்லை, பட் சம்திங் பிக் ஹஸ் ஹேப்பன்ட்னா அவங்க ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. பிகாஸ் தே வில் எக் ஆன் தர் ஃபேஸ். அதுவும் இப்போ வந்து அன்லைக் மோடி 2.0 3.0ல வந்து கோர்ட்ஸ் ஆர் உசர்பிங் தர் பவர்ஸ். கொள்ள நடந்திருக்குது, ஆனால் எவிடன்ஸ் இல்லை, கோர்ட்டுக்கு போனோன்னா விலை எக் ஆன் அவர் ஃபேஸ்னும் போது யோசிப்பாங்க ஒருத்தரைக்கு 2 தடவை. இது ஃபஸ்ட் சினாரியோ. செகண்ட் சினாரியோ, எஸ் தெர் இஸ் அ பிக் ஸ்கேம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து தே வில் நாட் கோ ஃபார் த கில். ஏன்னா பிஜேபி கிட்ட, டிஎம்கே கிட்ட 22 MPs இருக்குது, இவங்களுக்கும் வேணும் அவங்களுக்கும் வேணும். ஸோ தே வில் கோ ஃபார் ரொம்ப டீசெண்டாக சொல்கிறேன்னா தே வில் கோ ஃபார் எ டயலாக். சந்திரபாபு நாயுடு ரொம்ப டொசைலாக இருக்காளே சார், தேவை மாதிரி நீங்கள் சொல்லாதீங்க. ஏன்னா தேவை இருக்க மாதிரி தெரியல. அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க. பாலிடிக்ஸில் வந்து பர்மனெண்ட் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, பர்மனெண்ட் எனிமீஸும் கிடையாது, ஒன்லி பர்மனெண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். எப்போ வேணாலும் மோகம் மாறலாம், யார் வேணாம், எனிபடி, நாட் ஒன்லி டிஎம்கே ஆர் பிஜேபி, எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி. நான் அதை வந்து ஒன்லி ஃபார் டிஎம்கே சொல்ல மாட்டேன். தேர் ஆர் நோ பர்மனெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஹென்ரி கிசிங்கரோட ஃபேமஸ் வேர்ட்ஸ் இது. There are no permanent friends or permanent enemies, only permanent interests. And DMK is a party வந்து அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப அதிகமாக உண்டு. அதை நீங்கள் வந்து சாம்லியான்னு சொல்லலாம், சந்தர்ப்பவாதம், வாட் எவர் நேம் யூ கால் இட். இட்ஸ் அன் அவுட் அண்ட் அவுட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அவங்களுக்கு ஸ்டேட் பவர், சென்ட்ரல் பவர் எல்லாமே வேணும் அவங்களுக்கு. மோடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அன்லைக் 2.0 3.0 இஸ் டிபெண்ட் ஆன் ஃபியூ அலைஸ். அப்படி இருக்கும்போது 22 MPs இருக்கும்போது இன்கேஸ் ஒரு பெரிய ஸ்கேம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க இதில், இன்கேஸ் நமக்கு தெரியாது, ஒரு வேளை இந்த அவுட் ஆஃப் தீஸ் 3 days ரைட்ஸ் இஃப் இடியால் அன்னெடுத்து பண்ண முடியுது, டாஸ்மாகில் பெரிய ஸ்கேம் நடந்திருக்குன்னா எழுதி வச்சுக்கோங்க, முதல்ல அவங்க தே வில் நாட் கோ ஃபார் த கில். பேசுவாங்க, பேச வேண்டிய விதத்தில் 2 பேரும் பேசுவாங்க. 2 பேருக்கும் வந்து கிவ் அண்ட் டேக் இருக்குது. அதில் பணியில்லைன்னா தான் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு போவாங்க. இட்ஸ் ஹாட் பாலிடிக்ஸ். திஸ் இஸ் பேசிக்கலி அ பொலிட்டிக்கல் இஷ்யூ. திஸ் இஸ் நாட் அ லீகல் இஷ்யூ ஆர் ஃபினான்ஷியல் இஷ்யூ. எனி ப்ரூட்டல் கரப்ஷன் இஸ் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ. இதில் வந்து மேலே இருக்கவன் கீழே இருக்கவனை வழி கொண்டு வர பார்ப்பான், கீழே இருக்கவன் அவங்ககிட்ட இருக்க 22 MPயை வச்சு நெகோஷியேட் பண்ணுவான். அண்ட் தீஸ் கைஸ் ஆர் வெரி ஸ்மார்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது என்ன நடக்குதுன்றது. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல 1 year-ஆகவே வந்து அந்த பாட்டிலெல்லாம் கோடு பண்ணி தான் கொடுக்குறேன். தே நோ தட் திஸ் இஸ் கம்மிங் அப். செந்தில் பாலாஜி அரெஸ்ட்டுக்கு பிறகு அவங்க உஷாராகிட்டு இருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. செந்தில் பாலாஜி அரெஸ்ட்டுக்கு பிறகு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்து இடி எங்கே வந்து நிற்கும்னு. ஸோ என்ன மாதிரியான எவிடன்சஸ் வந்து இடி கையில் மாட்டியிருக்கு. ஒஸ்ட் கேஸ் சினாரியோவில் ஹியூஜ் கரப்ஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆன் பார் வித் டெல்லி லிக்கர் ஸ்கேம், சத்தீஸ்கர் லிக்கர் ஸ்கேம்னா டெஃபினட்டாக அவங்க முதல்ல போய் ரைடு அரஸ்ட்லாம் அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, பேசுவாங்க. இதை துருப்பு சீட்டாக வச்சு பேசுவாங்க. இவங்களுக்கும் கிவ் அண்ட் டேக் இருக்குது. நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்க, இந்த கவர்மெண்ட் வந்த புதுசில், உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல கேப்ரியல், 2 வருஷத்துக்கு முன்னால் நினைக்கிறேன், ஹியர் அண்ட் தேர் 2 years மேலே ஏதோ பெரிய விஷயம் வந்தப்போ, டிஎம்கே cannot afford to have continuously on fighting mode with center. நீங்கள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க வார் மோட் டெஃபினட்டாக இதே வார்த்தையை நீங்கள் சொன்னீங்க. வார் மோடில் டிஎம்கே எப்பயுமே மோடி கவர்மெண்ட்டோட, அது மோடி 2.0 எலெக்ஷனுக்கு முன்னால் மோடி கவர்மெண்ட்டோட எப்பயுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்க ஒரு மோடில் டிஎம்கேவால் இருக்க முடியாது நீங்கள், விச் இஸ் ட்ரூ, 100% ட்ரூ. அப்படி இருக்கும்பொழுது வந்து சில காம்ப்ரமைஸுக்கான நிர்பந்தங்கள் வந்து 2 தரப்புலையுமே இருக்குது, டிஎம்கேக்கும் இருக்குது, பிஜேபிக்கும் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்ப மெச்சூர்டாக இந்த இஷ்யூவை பார்த்தீங்கன்னா, இடி ரைட்ஸை டாஸ்மாகில் 3 நாளாக நடந்த ரைட்ஸை, திஸ் இஸ் அதாவது இட்ஸ் அ வெரி பிக் டெவலப்மெண்ட். ஏன்னா ஒரு கேஷ் கவ் டிபார்ட்மெண்ட்டை 3 days வந்து சென்ட்ரல் ஏஜென்சிஸ் ரைடு பண்ணுறாங்கன்னா
இட்ஸ் a வெரி பிக் டெவலப்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட் நோட்டோரியஸ் ஃபார் கிரிமினல் கரப்ஷன் போது எனிதிங் விச் கெட்ஸ் அன்அர்த்தடுனா கண்டிப்பாக முதல்ல அவங்க இதை வச்சு பிஜேபி கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட் வில் ட்ரை டு மேக் அ டீல் வித் டிஎம்கே தான் பேசுவாங்க. இவங்களுக்கும் அதில் ஸ்டேக்ஸ் இருக்குது. டீல் ஒத்து வரலன்னா தான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும். அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். ஆஸ் ஆஃப் நவ் வந்து இது வந்து சிஎம் லெவலுக்கெல்லாம் போகும்னு எனக்கு தோணலை. ஏன்னா அந்த லெவலுக்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு இருப்பது குறைவுன்னு கூட எனக்கு தோணுது. ஏன்னா 1 year முன்னாலே இவங்க வந்து செந்தில் பாலாஜி அரெஸ்ட்டுக்கு பிறகு தேவ் புல்ட் அப் தர் சாக்ஸ்ன்னு ஒரு வியூ இருக்குது. ஸோ தே காட் வெரி ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கவர்னன்ஸ், வித்தின் கோர்ட் கவர்னன்ஸ். அதனால் அன்லைக் டெல்லி அண்ட் சத்தீஸ்கட், சிஎம் லெவலுக்கு, சிஎம் டோர் ஸ்டெப்ஸுக்கு தமிழ்நாடு லிக்கர் ஸ்கேம் போவாதுன்றது தான் என்னோட மை பர்சனல் வாட் யூ கால் இஸ் அ கட் ஃபீலிங் என்று அதுதான். இனி நம்ம பேச வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ இடி டாஸ்மாக் ரைட்ஸ் எல்லாம் பொறுத்தளவில் பெரிய ஒரு டெவலப்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஒரு துறையை வந்து அவங்க ரைட் பண்ணுறாங்க. இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு. டிஎம்கே ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏடிஎம்கே ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு சில சிக்கல்கள் இருக்குது, ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. மீடியாவும் ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. முக்கியமான தமிழ்நாட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா அவங்க எப்பவும் போல் அதிமுகவை பற்றின டிஸ்கஷன்ஸ் நடத்துகிறாங்க, கட்சிக்குள்ளே இருக்க பிரச்சனைகள் பற்றி பேசுகிறாங்க. இவ்வளோ பெரிய முக்கியமான டெவலப்மெண்ட்டை பெருசாக எடுத்து பேசலை. ப்ரைம் டைமில் நான் பார்த்த அளவில் பெருசாக அவங்க எடுத்து பேசலை. இதை எப்படி பார்க்குறீங்க? மீடியா ஏன் ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? இது இன்றைக்கி டோஸ் மீடியாவை திட்ட வேண்டியதுக்கு சப்ஜெக்ட் எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இட்ஸ் அ ஷேம்லெஸ் தமிழ்நாடு மீடியா, எட் another எக்ஸாம்பிள் ஃபார் their ஸ்பைன்லெஸ் பிஹேவியர். இட்ஸ் அ ஷேம் ஆன் தம். அதாவது வந்து இப்போ தமிழ்நாடு மீடியாவை மாதிரி ஒரு கேவலமான மீடியாவை நீங்கள் வந்து இந்தியாவிலே பார்க்க முடியாது. ஈவன் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸில் கூட முதுகெலும்போட, ஈவன் குஜராத்தில் கூட இவ்வளோ கேவலமாக இல்லை. நான் ஐ கேன் டெல் யூ, அங்கேயும் வந்து ஸ்பைன் உள்ள மீடியா இருக்குது. இவ்வளோ கேவலமாக கிடையாது. ஆஸ் அ நியூஸ், சென்ட்ரல் ஏஜென்சிஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கேஷ் கவ் டிபார்ட்மெண்ட்டை 3 நாள் ரைடு பண்ணுறான்னா, ஆஸ் அ நியூஸ் இட்ஸ் அ பேனர் நியூஸ் அண்ட் இட்ஸ் அ டிபேட் ஃபார் எவ்ரிடே டிஸ்கஷன். ஒருத்தங்க கூட அதை எடுக்கலைன்றது வந்து ஹவு டிஎம்கே இஸ் கண்ட்ரோலிங், டிஎம்கேஸ் கண்ட்ரோல் ஓவர் தமிழ்நாடு மீடியா எஸ்பெஷலி சேட்டலைட் சேனல்ஸ் வந்து 100%, 90% இப்போ 100% ஆகிடுச்சு. இட்ஸ் அ ஷேம் ஆன் தம். இன்ஃபேக்ட் இட்ஸ் அ பெட்ரையல் ஃபார் த பீப்புள். தே ஆர் பெட்ரையிங் த பீப்புள். யுவர் ஜாப் இஸ் டு இன்ஃபார்ம் பீப்புள். மக்களுக்கு உண்மையை சொல்கிறது தான் உன்னோட வேலை. உன் கடமை நீ தவறி இருக்க. உன்னோட கடமை தவறுறது மாதிரி ஒரு கேவலமான காரியம் எதுவுமே இருக்க முடியாது. ஒரு ஈவன் ஒரு 30 minute டிஸ்கஷன் கூட இல்லை. உலகமே அழிஞ்சாலும் எதை டிபேட் பண்ணுவானுங்க? அதிமுக உள்வக அதை தான் பண்ணானுங்களே ஒழிய 3 நாள் ரைடு. இது எடப்பாடி பேரில் நடந்தது தான் வானத்துக்கும் பூமிக்கும் வச்சிருப்பானுங்க. ஒரு செய்தின்ற முறையில் இது ஒரு மிகப்பெரிய செய்தி. சுயமரியாதை உள்ள ஒரே ஒரு சதவீதம் சுயமரியாதை உள்ள ஒரு மீடியா பர்சன் கூட இதை வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு தான் நினைப்பான், எழுதணும்னு தான் நினைப்பான். இதோட மல்டி டைமென்ஷனல் ஆஸ்பெக்ட்ஸ். நீ வந்து இதை வந்து ஸ்டாலினை வந்து லாக் பண்ணுறதுக்கு பண்ணலாம் அப்படிலாம் சொல்லவே இல்லை. நான் அதை தான் சொன்னேன். இந்த ரைடு வந்து 21க்கு முன்னாலிருந்தே நம்ம எடுக்கணும். பாஸ்ட் 22 yearsஸாக ஜெயலலிதா காலத்தில் ஆரம்பித்த அட்டூழியம் இது. கலைஞர் காலத்தில், எடப்பாடி காலத்தில் செழித்தோங்கி இன்றைக்கி ஸ்டாலின் காலத்தில் புறையோடி போயிடுச்சு. ஸோ டாஸ்மாகை ரைடு பண்ணுறான் அப்படின்னா, தட்டு ஹெட் ஆஃபீஸை ரைடு பண்ணுறான், 3 நாள் ரைடு பண்ணுறான் அப்படின்னா, ஆஸ் அ நியூஸ் இட்ஸ் அ வெரி பிக் நியூஸ், பேனர் நியூஸ். ஏன்னா இதோட அழகாக சொன்னீங்க. இதை எதோட பொருத்தி பார்க்கணுன்னா, இப்போ அண்ணாமலை ட்வீட் போட்ட மாதிரி டெல்லி லிக்கர் ஸ்கேம் அண்ட் சத்தீஸ்கர் லிக்கர் ஸ்கேம். மோடி கவர்மெண்ட் இந்த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் தன்னை பிடிக்காத தன்னுடைய அப்போசிஷனை லிக்கர் ஸ்கேமை வச்சு தான் பிளாக் பண்ணுறான். ஏன்னா அந்த இடம் ரொம்ப வீக்கான இடம். அது இட்ஸ் ப்ரோன் ஃபார் ப்ரூட்டல் கரப்ஷன். அதுவும் தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களோட ரொம்ப அதிகமாக வந்து சிஸ்டமேட்டிக்காக வந்து இந்த சேல்ஸை வந்து நேஷ்னலைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இங்கே கரப்ஷனும் அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த சப்ளையர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த டிஸ்டிலரிஸ் டாஸ்மாக்கு சப்ளை பண்ணக்கூடியவங்க ஓவர் 90% ஆர் வெரி க்ளோஸ் டு ரூலிங் பார்ட்டி. ஐதர் த ரூலிங் பார்ட்டியோட பினாமி அல்லது தே ஆர் வெரி க்ளோஸ் டு ரூலிங் பார்ட்டி மெம்பர்ஸ். ஸோ ஒரு செய்தின்ற முறையில் வந்து இதோட மல்டி டைமென்ஷனல் ஆஸ்பெக்ட். எங்கே போகுது, எங்கே வருது இந்த பணம்? இதில் இன்னொரு அடிஷ்னல் ஃபேக்டர் என்னென்னா, பொதுவெளியில் இருக்கிற விஷயத்தை மட்டும் வச்சு பேசினாலே ஹவு த மீடியா இஸ் ஸோ, அதாவது மீடியா ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்குன்றதை உங்களால் டைஜஸ்டே பண்ண முடியாது. பிடிஆர் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை 20,000 crores
இதில் வர வேண்டியது, அரசாங்க கஜானாக்கு வர வேண்டியது வெளியில் சுற்றுது, எப்படி போகுது எங்கே வருதுன்னே தெரியலண்ணா. திஸ் வாஸ் இஸ் ஃபேமஸ் வேர்ட்ஸ் ரிப்போர்ட்டட் பை இந்தியன் எக்ஸ்பிரஸ். அவர் மந்திரியாகி 3 மாதத்தில் 2021 கவர்மெண்ட் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகி டாஸ்மாகை பற்றின ஏதோ ஒரு பப்ளிக் ஒரு 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 இன்ட்ராக்ஷன்லையோ மீட்டிங்லையோ எக்ஸ்டக்கருக்கு வர வேண்டிய பணம், அதாவது வந்து ஹவு த கவர்மெண்ட் இஸ் டிபெண்ட் ஆன் டாஸ்மாக் சேல்ஸ்னு சொல்லும்போது அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், அந்த சிஸ்டத்துக்குள்ளே வர வேண்டிய பணம் 20,000 crores வெளியில் சுற்றுதுனாரு. இது வந்து அவர் வந்தப்போ சொன்னது, அவர் எடப்பாடி பீரியடில் நடந்தது சொன்னார். நான் ஒரு பெரிய ஒரு புத்திசாலி தான், அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காரு இவ்வளோ பெரிய பிரச்சனை இன்னைக்கு வருது, ஆனால் அவருக்கு வந்து ஒரு 3 monthsலேயே அவரால் சொல்ல ஒரு முடியும், வார்னிங் கொடுத்துருக்காரு. ஆமாம் கொடுத்துருக்காரு. ப்ராபப்ளி அது அவர் வெளியில் தூக்கி போடப்பட்டதுக்கு அது ஒரு காரணம், அது ஒரு நல்லதும் கூட, அது அவருக்கு நல்லதும் கூட. இல்லாட்டி வந்து அவர் மாட்டியிருப்பார். இப்போ திரும்பி பார்க்கும்போது நல்லது நல்லது தான் அது வந்து. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒன்று நல்லா தெரியுது கேப்ரியல், நீங்கள் வந்து ஒரு இஃப் யூ ஆர் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இஃப் யூ நோ பொலிட்டிக்கல் எக்கானமி அட்லீஸ்ட் அ பிட், இங்கே தமிழ்நாட்டில் டாஸ்மாகில் நடந்துக்கிட்டு இருக்கிறது ப்ரூட்டல் கரப்ஷன். பட் என்ன எவிடென்சஸை தேவ் ஸ்டம்பிள்ட் அப்பான், அவங்க எதை கையில் எடுத்தாங்க, அவங்களுக்கு என்ன கிடச்சிது, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நாளைக்கு கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணவங்க, அதை வச்சு பார்க்கும்போது ப்ளஸ் பொலிட்டிக்கல் ஆங்கிளில் பார்க்கும்போது அப்படியே எவிடன்ஸ் இருந்தாலும் எந்த அளவுக்கு கவர்மெண்ட் இப்போ மோடி கவர்மெண்ட் போகுன்றதும் $1 billion கொஸ்டின். ஒன்று மட்டும் உண்மை, அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் டாஸ்மாகில் நடக்கிறக்கூடிய இந்த 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 பகாசுர ஊழல் வெளி உலகத்துக்கு வந்தே தீரும். அண்டு டெஃபினட்டாக வந்து ஸ்கெலிட்டன்ஸ் வில் ரோல் அவுட். அது இப்போ ரூலிங் பார்ட்டி இவங்க எல்லாம் இருக்கிறதுனால டிஎம்கே வில் ஹாவ் டு ஃபேஸ் தி கான்சிக்வன்சஸ் தான் எனக்கு தோணுது. அதை நான் எப்போ உங்களுக்கு ஒரு படத்தை வந்து கோட் பண்ணுவேன்ல சார், கேங்ஸ் ஆஃப் நியூயார்க் அப்படின்ற ஒரு படம் இருக்குது, அந்த படத்தை பற்றி பேசியிருக்கேன். 19th century அமெரிக்காவை பற்றி நல்லா காட்டியிருப்பாங்க. அந்த படத்தில் ஒரு மேயர் ஒருவர், அந்த மேயர் வந்து ஒரு நல்ல ஒரு டயலாக்கை சொல்லுவார். அவர் ஒரு பொலிட்டீஷியன் தான். The appearance of law must be upheld especially when it's broken. ஸோ சட்டத்தோட அந்த தோற்றத்தை நீங்கள் கட்டியாக மெயின்டைன் பண்ணணும், கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். சட்டத்தை நீங்கள் மீறி செயல்படும் போதும் சட்டத்தோட அந்த தோற்றத்தை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். சட்டத்தை மீறி செயல்படும் போது தான் இன்னும் கூடுதலாக அந்த தோற்றத்தை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் மக்கள் உங்களை மதிப்பாங்க அப்படின்றதுக்காக. அது இன்னொரு தான் சொல்லுங்க அந்த கோர்ட். The appearance of law must be upheld especially when it's broken. குறிப்பாக சட்டத்தை பிரேக் பண்ணும்போது அதை நீ மெயின்டைன் பண்ணணும். ஆமாம், எனக்கு அது எப்பவும் தோணும், எப்படா மீடியான்றது ஒரு இன்ஸ்டிடியூஷன், அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு அப்பியரன்ஸ் இருக்குது, ஒரு தோற்றம் இருக்குது, அதை மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் ஒரு சார்பாக இருங்க, அதில் தப்பே கிடையாது. இந்த இஷ்யூ எடுத்து டிஸ்கஸ் பண்ணுங்கள், ஒரு கட்சியை சப்போர்ட் பண்ணுங்கள், சில விஷயங்களை பேசாமல் விடுங்க, அதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இந்த இன்ஸ்டிடியூஷனோட அப்பியரன்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். மீடியான்றது நியாயமாக இருக்குது, ஓரளவுக்கு நியாயமாக இருக்குன்ற அந்த அப்பியரன்ஸை மெயின்டைன் பண்ணணும். ஆனால் அந்த இஷ்யூவே எடுத்து நான் பேச மாட்டேன்னா அப்போ மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க? எனக்கு அந்த அப்பியரன்ஸை பற்றி கூட எனக்கு கவலை இல்லைன்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க, அந்த எல்லைக்கு போயிடுச்சு. ஆமாம், அதாவது அப்பியரன்ஸை பற்றி கூட நான் கவலைப்பட மாட்டேன்ற லெவலுக்கு போயாச்சு. இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு எதிராகவே போனாலும் பரவாயில்ல, மீடியான்ற அந்த 4th pillar, 4th estate அந்த இமேஜே உடஞ்சாலும் பரவாயில்ல, நான் பேச மாட்டேன். அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அப்பியரன்ஸை பற்றி கூட கவலைப்படாமல் த அப்பியரன்ஸ் ஆஃப் லா ஷுட் பி மெயின்டைன் எஸ்பெஷலி when the laws are broken அப்படின்னீங்க. அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸோட குவாலிட்டியை பற்றி பேசும்போது எஸ்பெஷலி when they are broken, the laws are broken, அவங்க தான் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆட்டிடியூடில் இருந்தோன்றது அவங்களுக்கு தெரிய வரணும். ப்ரொஃபஷ்னலாக நாங்கள் இல்லை அப்படின்றத பற்றி கவலை கூட படாமல் அவங்க ஒரு கட்சி சார்பாக போகிறாங்க, தமிழ்நாட்டில் ஒரு கட்சி சார்பாக போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கட்சிக்கிட்டேருந்து மாதம் அப்படி செயல்படக்கூடிய தொலைக்காட்சிகளுக்கு மாதம் கோடிக்கணக்கில் வருகிறதுன்னு அர்த்தம். மாதம் கோடிக்கணக்கில் வருகிறது. இதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய கொலம்பஸோட அறிவோ ஐன்ஸ்டீனோட மூளையோ தேவையில்லை. ஏன்னா ரத்தம் கொதிக்குது உங்களுக்கு வந்து. ஏன்னா வந்து டிஎன் சேஷன் ஒரு தடவை சொன்னார் 96 பேசும்போது, சுதந்திர இந்தியாவில் வந்து கரப்ஷன் ப்ரூட்டலாக போய் இவ்வளோ தூரம் இன்ஸ்டிடியூஷன் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் மீடியா. ஏன்னா ஜுடிஷரியோ எக்ஸிக்யூட்டிவோ போலீஸோ மிலிட்ரியோ உங்களுக்கு வந்து அதர் ஆர்கன்ஸோ ஃபெயிலியர் ஆனால் கூட, காம்ப்ரமைஸ் ஆனால் கூட கவலை இல்லை. பட் மீடியா காம்ப்ரமைஸ் ஆச்சுன்னா எவ்ரி திங் கொலாப்சஸ். ஈவன் தோ கான்ஸ்டியூஷனல் ப்ரொடெக்ஷன் அன்லைக் யூஎஸ் இந்தியாவில் இல்லாட்டி கூட மீடியாவுக்கு when right to speech is constrained by limited restrictions போது நேரு கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் படி, பட் ஸ்டில் மீடியா தான் வந்து முதல் குற்றவாளினார். அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. இவங்க ரொம்ப, அதாவது மோடி எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்புன்ற அது ஒரு பெரிய இஷ்யூ தான் மறுக்கல. ஆனால் அதை வச்சுக்கிட்டு இங்கே நடக்கக்கூடிய அட்டூழியம் இருக்குல்ல, அதுவும் தமிழ்நாட்டு மீடியாவோட இன்றைய போக்கு இருக்குல்ல. உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் அதிமுகவை தான் நான் பேசுவேன்,
மாநில அரசு, மாநில கட்சியில், மாநில அரசில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இப்போ லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் டாஸ்மாக். ஒரு மாநில அரசை மத்திய அரசு ரெய்டு பண்ணுது. அதான உண்மை. ஒரு மாநில அரசு நிறுவனத்தை, அதுவும் கேஷ் கவ், அதுதான் இந்த அரசுக்கான முக்கியமான வருவாயை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அதை 3 நாள் மத்திய அரசு ரெய்டு பண்ணுதுன்னா அதை பற்றி பேச மறுக்கிற ஊடகம் எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணுது. அப்போ இது எதுலேருந்து வருது? ஒரு கட்சி சார்பாக நீ நிலைப்பாடு எடுக்கும்போது இது வருது. அது சும்மா ஒன்றும் வராது. தேர் ஆர் நோ ஃப்ரீ லஞ்சஸ். அதாவது தங்களோட ப்ரொஃபஷனலிசத்தை இந்த அளவுக்கு தாங்களே காயடித்து கொள்ளக்கூடிய, கேஸ்ட்ரிகேட் பண்ணுறது, கேஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அது பேர் என்ன? காயெடுத்துக்கிறது. கேஸ்ட்ரோசைஸா இங்கிலீஷ் வார்த்தை இருக்குது. அதை கேஸ்ட்ரோசைஸ் பண்ணிக்கிறது, அதை கேஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறது, வாட் எவர் நேம் யூ கால் இட். இது சும்மா வராது, அவுட் ஆஃப் நத்திங் வராது. இது தன்னோட சுயத்தை ஒரு மீடியா ஆஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் தன்னைத்தானே அழிச்சுக்கிற இந்த வேலை சும்மா வராது. அப்போ அதை காம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு ஏதோ ஒன்று பெருசாக அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க கிட்டேருந்து வருது. இது இப்போ நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன், இது ரொம்ப அட்ரோஷியஸ். அதாவது இவர்கள் தான் வந்து இது மாதிரியான நிறுவனங்கள் இருக்கக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் போய் ஜேர்னலிசம் கிளாஸ் எடுக்கிறாங்களாம். உருப்படுமா இந்த நாடு? இதில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த ஆங்கர்ஸ், செய்தி ஆசிரியர்கள், இவங்க போய் ஜேர்னலிசம் கிளாஸஸ் எடுக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் அதெல்லாமாவது நீ செய்யாமல் இரு. நீ சம்பாதிக்கிற, காசு வருது, கல்லா கட்டுற, சுய துரோகியாக மாறிட்ட, நல்லது, ஏதோ தலையெழுத்து, உன் நேரம் நாட்டோட நேரம் அப்படி இருக்குது. கிளாஸ் எல்லாம் போய் எதுக்கு எடுக்கிறீங்க? அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்துறீங்க. குறைஞ்சபட்சம் அதையாவது செய்யாமல் இருங்க. ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி ரொம்ப நன்றி.